ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம இறால் தொக்கு செய்யலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். இதற்கு 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், கடுகு உளுத்தம் பருப்பு தேவைக்கேற்ப தாளிப்பதற்கு, சின்ன துண்டு பட்டை 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு 1, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், சால்ட்டு தேவைக்கேற்ப, ஆயில் 50 கிராம். இவ்வளோ தாங்க நம்ம இறா தொக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க 50 கிராம் ஆயிலை சேர்த்துடலாம். இப்போது 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க இந்த பொருளெல்லாம் சேர்த்துடலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இதில் கருவேப்பிலை. இப்போ வெங்காயத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய். மிளகா முழு மிளகாவில் நடுவில் மட்டும் கீறி வச்சுருக்கேன். இதில் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ தக்காளி வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ 2 நிமிஷமாக ஆயிடுச்சு. தக்காளி வெங்காயமாக பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம், நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க இந்த 2 தக்காளியோட பேஸ்ட்டு சேர்த்துடலாம். பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை சேர்த்துடலாம். இப்போ இறால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துருங்க. அடுத்தது 1 ஸ்பூன் சோம்பு, அதையும் சேர்த்துருங்க. சோம்பு நம்ம எண்ணெயில் தாளித்து போடல, இப்போ அந்த கிரேவியில் தான் சேர்க்குறோம். அதே போல் சோம்போட வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அந்த கிரேவி சுருண்டு, இறல்லாம் சுருண்டு வர வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நம்ம அரைச்சி வச்சுக்க அந்த தக்காளி பேஸ்ட்லாம் சேர்த்தனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ரெண்டாவது இறால் இருக்கிற தண்ணி இறங்கும். அதனால் இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இப்போ 2 நிமிஷமாக ஆயிடுச்சு. நம்ம போட்ட இறாலாம் சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம மசால் பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். குழம்பு மிளகாய்த்தூள், அடுத்தது சீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், அடுத்தது தனியாத்தூள், சில்லி பவுடர். இப்போ நம்ம எடுத்துக்க எல்லா மசாலாவும் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே ஒரு 1/4 ஸ்பூன் போட்டோம். அதனால் இப்போ நீங்கள் தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. நம்ம தொக்கு செய்கிறதுனால தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. இதில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம். நடுவில் மூடியை திறந்து தொக்கை கரண்டியில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு.
இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ணலாம், நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான மணமணக்கிற இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.